Dear students, NEET Chemistry for தமிழ்நாடு இதில் பார்த்தாச்சுன்னா கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய காம்பவுண்ட் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ். அந்த கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸில் ஐசோமெரிசம் அதை பற்றி பார்க்க போகிறோம். வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். ஒரு 10 இயர்ஸாக ஒரு 13 கொஸ்டின்ஸ் வந்திருக்குது. ஒரு 13 கொஸ்டின்ஸ் இதுலேருந்து வந்திருக்குது. வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நல்லா கவனமாக பாருங்கள். Coordination compounds have the two type of isomerism mainly. One is structural isomerism and stereoisomerism. Structural isomerism again classified ionization isomerism, hydration isomerism, linkage and coordination isomerism. Stereoisomerism two type: geometrical and optical isomerism. Geometrical and optical isomerism. லிங்கேஜ் ஐசோமெரிசம். லிங்கேஜ் ஐசோமெரிசம் அப்படி சொல்லியாச்சுனாலே உங்களுக்கு ஒரு வேர்டு ஞாபகம் வரணும். அதான் ஆம்பிடென்டேட் லிகான். NO2 இஸ் எக்ஸாம்பிள் ஆஃப் த ஆம்பிடென்டேட் லிகான். இந்த NO2ல இருக்கக்கூடிய நைட்ரஜன் போய் அந்த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தோட அட்டாச் ஆகிருக்கலாம், அல்லது NO2ல இருக்கக்கூடிய O போய் அட்டாச் ஆகிருக்கலாம். இது ஒரே லிகான்ல டிஃப்ரெண்ட் ஆட்டம்ஸ், அதான் ஆம்பிடென்டேட் லிகான். அப்படி இருந்துச்சுன்னா நமக்கு கிடைக்கக்கூடியது லிங்கேஜ் ஐசோமெரிசம். ஓகே, CN அதே மாதிரி NC, CNNC இது ஒரு ஆம்பிடென்டேட் லிகான். சிஎன்ல இருக்கக்கூடிய சைனைடில் இருக்கக்கூடிய C போய் சேரலாம், அல்லது சைனைடில் இருக்கக்கூடிய N போய் சேரலாம். ஆம்பிடென்டேட் லிகான். இந்த ஆம்பிடென்டேட் லிகான் இருக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடியது என்ன அப்படின்னு சொல்லியாச்சுன்னா லிங்கேஜ் ஐசோமெரிசம். கோஆர்டினேஷன் ஐசோமர்ஸ். இந்த கோஆர்டினேஷன் ஐசோமர்ஸ் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா லிகான் ஆர் டிஸ்ட்ரிபியூட்டட் டிஃபரெண்ட்லி பிட்வீன் த டூ மெட்டல் செக்டர்ஸ். நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த கோஆர்டினேஷன் காம்பவுண்டில் நமக்கு கேட்டையான் அண்ட் ஆனையான் போத் ஆர் நமக்கு எப்படி இருக்கும்? கோஆர்டினேஷன் காம்பவுண்டாக இருக்கும். ரெண்டுமே நமக்கு வந்து ஸ்கொயர் பிராக்கெட் போட்டிருக்காங்க பாருங்க. அப்படி கண்டிப்பாக அப்படி இருக்கணும். நமக்கு ரெண்டுமே கேட்டையான் அண்ட் ஆனையான் ரெண்டுமே கோஆர்டினேஷனில் இருக்கணும். ரெண்டுமே எப்படி இருக்குது? நமக்கு காம்ப்ளெக்ஸ் கேட்டையானாக இருக்குது, காம்ப்ளெக்ஸ் ஆனையானாக இருக்குது. அப்படி இருக்கும்போது பாருங்கள், இங்கே காப்பரோட அமோனியா அட்டாச் ஆகிருக்குது, இன்னொரு காம்பவுண்டில் பிளாட்டினத்தோட அமோனியா அட்டாச் ஆகிருக்குது. சேம் மாலிகுலர் ஃபார்முலா, but the ligands attached with the different metal atom or metal ion. இப்படி கிடைச்சா அது சொல்லக்கூடியது நமக்கு என்னது? கோஆர்டினேஷன் ஐசோமெரிசம். இதுக்கு பேர் தான் கோஆர்டினேஷன் ஐசோமெரிசம். கோஆர்டினேஷன் ஐசோமெரிசம்னா உங்களுக்கு காம்ப்ளெக்ஸ் கேட்டையான், காம்ப்ளெக்ஸ் ஆனையான் ரெண்டுமே காம்ப்ளெக்ஸாக இருக்குது அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. அனதர் ஒன் எக்ஸாம்பிள் பாருங்க. ஆக்டாஹீட்ரல்ல இங்கே அமோனியா அட்டாச்ட் வித் கோபால்ட், இங்கே அமோனியா அட்டாச் வித் நம்ம குரோமியம். ஸோ ரெண்டுமே நமக்கு எடுது கோஆர்டினேஷன் ஐசோமெரிசம். அயனைசேஷன் ஐசோமெரிசம் நமக்கு பாருங்க சேம் மாலிகுலர் ஃபார்முலா, டிஃபரண்ட் அயான்ஸ் இன் த சொல்யூஷன். இந்த ஒரு பாயிண்ட் ஞாபகம் வச்சாச்சுன்னா போதும், புரிஞ்சாச்சுன்னா போதும். எக்ஸாம்பிள் பாருங்க, ரெண்டும் பார்த்தா சேம் மாலிகுலர் ஃபார்முலா தான். ரெண்டுலேயும் கோபால்ட் இருக்குது, 5 அமோனியா இருக்குது, ஒரு புரோமின் இருக்குது, ஒரு SO4 இருக்குது. பட் இந்த ஃபர்ஸ்ட் காம்ப்ளெக்ஸை தூக்கி நீங்கள் தண்ணியில் போட்டால் சல்ஃபைடு அயனியை கொடுக்கும். அந்த சல்ஃபைடு அயனி ஆன்சர் ஃபார் த பேரியம் சல்ஃபைடு. பேரியம் குளோரைட் டெஸ்ட்டில் ஆன்சர் பண்ணும். பேரியம் குளோரைட் ஆட் பண்ணிங்கன்னா பேரியம் சல்ஃபைடு கிடைக்கும். செகண்ட் பாருங்க, அதை நீங்கள் வாட்டரில் போடும்போது புரோமைட் அயனி Br-, அப்போ சில்வர் புரோமைட் டெஸ்ட்டுக்கு ஆன்சர் பண்ணும், மாற்றி ஆன்சர் பண்ணாது. ஸோ சேம் மாலிகுலர் ஃபார்முலா, டிஃப்ரெண்ட் அயான்ஸ் இன் த சொல்யூஷன் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அது நமக்கு என்னது? அயனைசேஷன் ஐசோமெரிசம். மறந்துடக்கூடாது. ஹைட்ரேட்டட் ஐசோமெரிசம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இட் இஸ் டியூ டு த டிஃப்ரெண்ட் பொசிஷன் ஆஃப் த வாட்டர் மாலிகுல்ஸ் இன்சைட் த அவுட் சைடு. நமக்கு வாட்டர் மாலிகுல்ல டிஃப்ரெண்ட் இருந்துச்சுன்னா அது வந்து நமக்கு ஹைட்ரேட் ஐசோமெரிசம். இட் இஸ் டியூ டு த டிஃபரன்ஸ் த பொசிஷன் ஆஃப் த வாட்டர் மாலிகுல் இன் த காம்ப்ளெக்ஸ் ஆஸ் த லிகான் அண்ட் ஹைட்ரேட்டட் மாலிகுல்ஸ். வெளியில இருந்தால் அது ஹைட்ரேட்டட் மாலிகுல், உள்ள வந்துச்சு அந்த ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள உள்ள வந்தாங்கன்னா அந்த வாட்டர் வந்து நமக்கு என்னது? லிகான். தட் இஸ் த நம்பர் ஆஃப் வாட்டர் மாலிகுல் டிஃபர் இன் த கோஆர்டினேஷன் ஸ்பியர். இதுக்கு பேர் ஹைட்ரேட் ஐசோமெரிசம். இதே மாதிரி அமோனியா அதுக்கெல்லாம் டிஃபர் ஆகலாம், அதெல்லாம் சால்வேட்டட் ஐசோமெரிசம். ஓகே, அமோனியாலாம் போட்டு இதே மாதிரி டிஃப்ரெண்டாக இருந்து உள்ளேயும் வெளியும் மாறி இருந்து வச்சுக்கோங்க, அது சால்வேட்டட் ஐசோமெரிசம். இங்கே எக்ஸாம்பிள் பாருங்கள், நமக்கு CrCl3 6H2O. இங்கே 6மே லிகாண்டாக இருக்குது வாட்டர். இங்கே பார்த்தா ஒரு வாட்டர் மோனோஹைட்ரேட் வெளியில் இருக்குது. இங்கே பாருங்கள் 2 H2O டைஹைட்ரேட் வெளியில் இருக்குது. இப்படி இருந்துச்சுன்னா அது ஹைட்ரேட் ஐசோமெரிசம். ஞாபகம். பாலிமரேஷன் ஐசோமெரிசம் சேம் மாலிகுலர் ஃபார்முலா. இங்கே பாருங்கள், பிளாட்டினம் 1 இருக்குது, அமோனியா வந்து 2 இருக்குது, குளோரின் 2 இருக்குது. பட் இன் திஸ் கேஸ் பாருங்கள், பிளாட்டினம் 2,
அமோனியா 4, குளோரின் 4 டபுள் ஆயிருக்குது. இதே மாதிரி மாறி இருந்தா இதுக்கு பேர் தான் பாலிமரைசேஷன் ஐசோமெரிசம், பலபடி மாற்றியம் அப்படின்னு சொல்றாங்க. It is used to describe the compounds which have the same stoichiometric composition but the molecular composition are multiples of the simplest stoichiometric arrangement. இந்த simplest stoichiometric arrangement ஓட multiples ஆ இருந்துச்சுன்னா அது பேர் என்ன பேர்? பாலிமரைசேஷன் ஐசோமெரிசம். ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். நம்ம புக்ல இல்லை, 12th புக்ல, ஆனா இப்படி கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் கோஆர்டினேஷன் பொசிஷன் ஐசோமெரிசம். நல்லா பாருங்க, இது சிமெட்ரிக்கல், இது அன்சிமெட்ரிக்கல். ரெண்டு பக்கமும் சேமா இருக்குது. என்ன, ஒரு குளோரின் ஒரு குளோரின், மூணு அமோனியா மூணு அமோனியா சேமா இருக்குது, OH OH. இங்க பாருங்க, ஒரு பக்கம் 4 அமோனியா இருக்கு, இன்னொரு பக்கம் 2 அமோனியா இருக்குது, 2 குளோரின் இருக்குது. ஸோ சேஞ்ச் ஆகிருக்குது. 4 இருக்கணும், ஆனால் இங்கே 2 அமோனியா 2 குளோரின். இது வந்து அன்சிமெட்ரிக்கல். இது வந்து நமக்கு என்னது? சிமெட்ரிக்கல். ரெண்டு பக்கம் பேலன்ஸ்டாக இருக்குது. ஸோ சிமெட்ரிக்கல் அன்சிமெட்ரிக்கல் இதே மாதிரி இருந்தால் அதுக்கு பேர் தான் நமக்கு என்னது? கோஆர்டினேஷன் பொசிஷன் ஐசோமெரிசம். இட் இஸ் அரைஸ்ட் இன் எ பாலிநியூக்ளியர் காம்ப்ளெக்ஸ். ரெண்டு மெட்டல் ஆட்டம் இருக்கு, ரெண்டு மெட்டல் அயான் இருக்கு பாருங்க. பாலிநியூக்ளியர் காம்ப்ளெக்ஸ் டியூ டு த இன்டர்சேஞ்ச் ஆஃப் த லிகாண்ட் பிட்வீன் த மெட்டல் ஆட்டம்ஸ். அந்த மெட்டல் ஆட்டத்துக்கு இடையில இருக்கக்கூடிய லிகாண்ட் இன்டர்சேஞ்ச் ஆயிருந்தா நமக்கு கிடைக்கக்கூடியது நமக்கு என்னது? கோஆர்டினேஷன் பொசிஷன் ஐசோமெரிசம். ஒரே மாதிரி இருந்தா சிமெட்ரிக்கல், மாறி இருந்தா அது பேர் அன்சிமெட்ரிக்கல். ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். லிகாண்ட் ஐசோமெரிசம். லிகாண்ட் ஐசோமெரிசம் when the such ligands, இங்க பாருங்க ரெண்டுக்குமே சேம் மாலிகுலர் ஃபார்முலா, ஆனா லிகாண்டே சேஞ்ச் ஆகுது. இங்க 1,3 ஃபர்ஸ்ட் கார்பன், தேர்ட் கார்பன் ஹேவிங் NH2 குரூப், 1,3 டைஅமினோப்ரோபேன். இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் கார்பன், செகண்ட் கார்பன் NH2 குரூப், ஸோ 1,2 டைஅமினோப்ரோபேன். சேம் மாலிகுலர் ஃபார்முலா, ஆனால் லிகாண்ட் வேரி ஆகுது. இப்படி இருந்தால் அதுக்கு பேர் லிகாண்ட் ஐசோமெரிசம். when such a ligand form the complex X, இந்த லிகாண்ட் நம்ம உள்ள போறதுனால கிடைக்கக்கூடிய நமக்கு என்னது? லிகாண்ட் ஐசோமெரிசம். எக்ஸாம்பிள் பாருங்க, இதுதான் எக்ஸாம்பிள். ஒரு இதுல நமக்கு this 1,3 டைஅமினோப்ரோபேன் ஜாயின் ஆயிருக்குது, இன்னொருல என்ன ஜாயின் பண்ணிருக்குது? 1,2 டைஅமினோப்ரோபேன் ஜாயின் ஆயிருக்குது. இதுக்கு பேர் லிகாண்ட் ஐசோமெரிசம். வெரி இம்பார்ட்டன்ட், ஞாபகம் வச்சுக்கணும். ஸ்டீரியோ ஐசோமெரிசம். the spatial arrangement டிஃபரெண்டா இருந்தா கிடைக்கக்கூடியது ஸ்டீரியோ ஐசோமெரிசம். It arises when the isomer differ in the arrangement of atom or groups in a space. அது two type, one is geometrical, another one is நமக்கு what? Optical isomerism. Geometrical நமக்கு வந்து cis and trans ன்னு சொல்றோம். cis and trans, the same groups are same position அப்படின்னா அது cis. opposite position, same group are opposite position நமக்கு எடுத்து trans. cis and trans. geometrical isomerism நம்ம மறந்துடக்கூடாது, cis and trans அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. டெட்ராஹீட்ரல் நோ ஜியோமெட்ரிக்கல் ஐசோமெரிசம். டெட்ராஹீட்ரல் ஷேப்ல இருந்தா அதுக்கு ஜியோமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் இல்லை. அதே மாதிரி இன்னொரு வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், MABCD சோர்ஸ் ஆப்டிக்கல் ஐசோமெரிசம். MABCD நாலுமே டிஃபரெண்டா இருந்துச்சுன்னா, ஒரு சென்ட்ரல் ஆட்டம் ஆர் அயானோட அட்டாச் ஆயிருக்கக்கூடிய 4 குரூப்ஸும் டிஃபரெண்டா இருந்துச்சுன்னா அது வந்து நமக்கு என்னது? ஆப்டிக்கல் ஐசோமெரிசம். ஆப்டிக்கல் ஐசோமெரிசம்னா நமக்கு நல்லா தெரியும், same molecular formula but differ in the rotation of the planar polarized light in clockwise or anti-clockwise direction. ஒரு planar polarized light clockwise directionலயோ anti-clockwise directionலயோ rotate ஆகக்கூடிய பண்பு மட்டும் டிஃபரா இருந்து மாலிகுலர் ஃபார்முலா சேமா இருந்தா அதுக்கு பேர் என்ன பேர்? ஆப்டிக்கல் ஐசோமெரிசம். ஞாபகம் வச்சுக்கோங்க போதும், ஆர்கானிக்ல டீடைலா படிப்பீங்க. ஓகே, ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ஃபார்முலாவை, இந்த சார்ட்டை ஞாபகம் வச்சாச்சுன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை பேஸ் பண்ணி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டே இருக்காங்க. உங்களுக்கு MA4 அப்படின்னு இருந்தால் உங்களுக்கு ஜியோமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் எதுவும் இல்லை, ஜேன்னு ஜியோமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் எதுவும் இல்லை. அதே மாதிரி MA3B அப்படிங்கிற டைப்பில் இருந்தால் 3 லிகாண்ட் சேமாக இருக்குது, ஒன்று டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் அதில் ஜியோமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் எதுவும் இல்லை. MA2BC ரெண்டு சேமா இருக்கு, அதர் டூ ஆர் டிஃபரெண்டா இருக்குது. பாருங்க, 2 அமோனியா ஒரு குளோரின் புரோமின், இப்படி இருந்தா 2 ஐசோமர்ஸ், 2 ஜியோமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ் பாசிபிளா இருக்கும், சிஸ் அண்ட் டிரான்ஸ். இங்க நோ ஆப்டிக்கல் ஐசோமெரிசம், ஆப்டிக்கல் ஐசோமெரிசம் எதுவும் இல்லை. MABCD அப்படிங்கிற டைப்ல இருந்தா உங்களுக்கு 3 ஜியோமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ் பாசிபிள். ஓகே, 3 டைப்ல ஜியோமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் இருக்கும். MA2B2 ரெண்டே தான், சிஸ் அண்ட் டிரான்ஸ் 2 பாசிபிளா இருக்குது. உங்களுக்கு MAA twice, இது பைடென்டேட் லிகாண்ட்.
பைடென்டட் லிகான்ல ஃபார் எக்ஸாம்பிள் EN twice எத்திலீன் டையமீன். எத்திலீன் டையமீன்னா அட்டாச் ஆகக்கூடிய ஆட்டம் ரெண்டுக்கும் ஒரு ரெண்டு கை இருக்கிறதுக்கு ரெண்டுமே சேமா எண் இருக்குது, எண் வழியா அட்டாச் ஆகுது. அப்படி இருந்துச்சுன்னா சிமெட்ரிக்கல் பைடென்டேட்டா இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஜாமெட்ரிக்கல் ஐசோமரிசம் ஏதும் இல்லை. அதே சமயம் MAB ட்வைஸ் இது பைடென்டேட். எக்ஸாம்பிள் கிளைசின், ஒரு பக்கம் ஆக்சன் போய் ஜாயின் பண்ணுது, இன்னொரு பக்கம் நைட்ரஜன் ஜாயின் பண்ணுது. இது அன்சிமெட்ரிக்கல் பைடென்டேட். இப்படி அன்சிமெட்ரிக்கல் பைடென்டேட்டா இருந்துச்சுன்னா, கிளைசின் மாதிரி ஒன்று இருந்துச்சுன்னா அதில் நமக்கு சிஸ் அண்ட் டிரான்ஸ் அப்படிங்கிற ரெண்டு ஜாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ் இருக்கலாம். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்கொயர் பிளேனாரா இந்த சார்ட் ஞாபகம் வச்சாச்சுன்னா உங்களுக்கு இதில் எந்த விதமான கொஸ்டின் கேட்டாலும் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். இதே ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸா இருந்தா MA6ல ஜியோமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் இல்ல, ஆப்டிக்கல் ஐசோமெரிசம் இல்ல, டோட்டலா எந்த ஐசோமெரிசம் இல்ல டேஷ். இதே MA5B அதாவது 5 லிகான் அமோனியா இருக்குது, ஒன்னே ஒன்று NO2ல இருக்கு. அப்படி இருந்தாலும் அதுக்கு ஜியோமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் இல்ல, ஆப்டிக்கல் ஐசோமெரிசம் இல்ல. MA4B2 அப்படின்னு இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஜியோமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் மட்டும் 2, ஆப்டிக்கல் ஐசோமெரிசம் ஏது இல்லை, டோட்டல் நம்பர் ஆஃப் ஐசோமர்ஸ் 2, மொத்தத்தில் 2 இருக்கும். இதே நெக்ஸ்ட் வந்து MA3B2C அப்படின்னா நம்பர் ஆஃப் ஜியோமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ் 3 இருக்கும். நமக்கு அதே மாதிரி டோட்டல் நம்பர் ஆஃப் ஐசோமர்ஸ் 3, ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ் எதுவும் கிடையாது அந்த காம்பவுண்டுக்கு. MA3B3 மறந்துடக்கூடாது. MA3B3 அப்படின்னா அங்கே வந்து ரெண்டு விதமான ஜியோமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ் இருக்குது. அது ஃபேக் அண்ட் மெர், மறந்துடாதீங்க. ஃபேக் அண்ட் மெர் அப்படின்னு சொல்லியாச்சுனாலே MA3B3. அங்கே ரெண்டு டைப் ஆஃப் லிகாண்ட் இருக்கும், ரெண்டு சேம் நம்பரில் இருக்கும், 3 3. உங்களுக்கு எக்ஸாம்பிள் COCN thrice, Cl thrice, எதா இருந்தாலும் பரவாயில்ல. MA3B3 அப்படிங்கிற ஃபார்முலால இருந்தாலே மறக்கக்கூடாது ஃபேக் அண்ட் மெர். இதே இது MA3BCD அப்படின்னு இருந்துச்சுன்னா இங்கே டோட்டலாக 4 ஜியோமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ் இருக்கும். அதில் எல்லாமே சிஸ் பொசிஷனில் இருக்கிறக்கூடிய அந்த 4ல் எல்லாமே சிஸ் பொசிஷனில் இருக்கும்ல, அதுக்கு பார்த்தாச்சுன்னா ஒரு ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ் D and L ஃபார்ம் இருக்குது. ஸோ டோட்டலாக இங்கே 4 இருக்குது, 4ல் 1 வந்து 2, ஸோ 3 + 2 5. டோட்டலாக எத்தனை ஐசோமர்ஸ் இருக்குது MA3BCD அப்படின்னு கேட்டால் 5 ஐசோமர்ஸ் இருக்குது டோட்டலாக. ஸ்டீரியோ ஐசோமர்ஸ். ஜியோமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ் 4 இருக்குது, ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ் 2 இருக்குது. அந்த 4ல் 1க்கு 2 இருக்குது. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், நமக்கு 4 அதில் ஒரு 2 இருக்கிறதுனால 3 + 2 5 அப்படின்னு சொல்லிக்கிறோம். ஸோ மறந்துடாதீங்க 5 தான் இருக்குது. அதே மாதிரி MA2B2C2 அதில் பாருங்கள் 5, இதில் ஒரு ஃபார்முக்கு 2 இருக்குது. ஸோ 5 + 2 தான் நமக்கு இங்கே 6 தான் வந்துருக்குது. ஸோ அந்த ஒரு ஃபார்ம் 2 இருக்கிறதுனால 4 + 2 6. வெரி இம்பார்ட்டன்ட். MABCDEF 6 லிகாண்டுமே டிஃப்ரெண்டாக இருக்குது ஆக்டாஹெட்ரலில். ஆக்டாஹெட்ரல் கோஆர்டினேஷன் நம்பர் 6 நமக்கு தெரியும். ஸோ அதில் இருக்கக்கூடிய ஜியோமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ் 15, ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ் இந்த 15க்குமே நமக்கு 2 இருக்குது. ஸோ 30, டோட்டலாக 30 இருக்குது. ஓகே. MAA thrice நமக்கு சிமெட்ரிக்கல் பைடென்டேட் எத்தனை டைம் மாதிரி இருந்தால் அங்கே என்ன இல்லை, கண்டிப்பாக அங்கே ஜியோமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ் இல்லை, ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ் மட்டும் 2 இருக்குது, டோட்டலாக 2. அது MAB thrice கிளைசின் மாதிரி அன்சிமெட்ரிக்கல் பைடென்டேட்டாக இருந்தால், நைட்ரஜன் ஆக்சன் போய் அட்டாச் பண்ணியிருந்தா அங்கே 2. அந்த ரெண்டுக்குமே நமக்கு என்ன இருக்குது, D and L இருக்குது. அப்போ 2 × 2 டோட்டலாக 4, மொத்தத்தில் 4 இருக்குது. மொத்தத்தில் எத்தனை இருக்குது, 4 இருக்குது. அதே MAA twice B2 ஒரு எத்திலீன் டையமீன் இருக்குது, 2 இருக்குது. அதே மாதிரி மோனோடென்டேட் லிகாண்ட் குளோரின் 2 இருக்குது. அப்படி இருந்தால் அங்கே சிஸ் அண்ட் டிரான்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. 6க்கு என்ன இருக்குது, ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ் இருக்குது, டிரான்ஸுக்கு இல்லை. ஸோ டோட்டலாக 2 + 1 3, 2 + 1 3, டோட்டல் நம்பர் ஆஃப் ஐசோமர்ஸ் 3. இதே MAAB3C அப்படின்னு இருந்தால் 2 2. ஓகே. MAAB2C2 அது இருந்தால் நமக்கு 3 ஜியோமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ் இருக்கும். அதில் 2 டிரான்ஸ்ஃபார்ம், 1 சிஸ் ஃபார்ம். அந்த சிஸ் ஃபார்முக்கு நமக்கு ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ் D and L இருக்குது. டோட்டலாக 2 + 2 4. ஸோ இந்த சார்ட் ஸ்கொயர் பிளைனாக இருக்கும், ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ்க்குள்ளதை நீங்கள் சார்ட்டில் ஞாபகம் வச்சாச்சுன்னா வெரி இம்பார்ட்டன்ட். அதை வச்சு நம்ம எந்த விதமான கொஸ்டின்ஸ் கேட்டாலும் நீங்கள் போட்டுடலாம். இப்போ பாருங்கள், the type of isomer is shown by the complex COCl2En twice. உங்களுக்கு இந்த ஃபார்முலா பார்த்தாச்சுனாலே உங்களுக்கு தெரியணும் அது என்ன ஃபார்முலான்னு பாருங்க. உங்களுக்கு MAA twice B2, MAA twice B2.
அதில் பார்த்தாச்சுன்னா என்ன ஐசோமர்ஸ் நமக்கு இருக்குது? ஜாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ் இருக்குது, ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ் இருக்குது. ஓகே, அதே மாதிரி நமக்கு என்ன இருக்குது? டோட்டலாக 3 ஐசோமர்ஸ் இருக்குது. இங்கே கொஸ்டினில் இதில் இருக்கக்கூடிய ஐசோமர்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. கோஆர்டினேஷன் ஐசோமர்ஸ் இல்லை, அயனைசேஷன் ஐசோமர்ஸ் இல்லை, லிங்கேஜ் இல்லை, ஜாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ் இருக்குது. ஸோ இந்த டைப்பாக இருந்தால் இந்த சார்ட்டை ஞாபகம் வச்சாச்சுன்னா ஈஸியாக போட்டுடலாம். ஸோ ஜாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ் இருக்குது. நம்பர் ஆஃப் இது கூட கேட்கலாம், டோட்டல் நம்பர் ஆஃப் ஜாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ் என்ன? ஸோ நமக்கு எத்தனை இருக்குது? 2 ப்ளஸ் இங்கே ஒரு 2 இருக்குது. ஸோ நமக்கு 3, டோட்டலாக 3 இருக்குது. அதில் சிஸ் ஃபார்முக்கு 2, ஸோ 1 + 2 3 இருக்குது. ஞாபகம் வச்சுக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, சேம் தான். இதில் வந்து நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியாச்சு, நம்பர் ஆஃப் பாசிபிள் ஐசோமர்ஸ். இல்லை எத்தனை பாசிபிள் ஐசோமர்ஸ் இருக்குது இப்போ தான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். நமக்கு எத்தனை இருக்குது? இங்கே சிஸ் ஃபார்ம், அதில் வந்து 2 இருக்குது, ட்ரான்ஸ் 1 இருக்குது. டோட்டலாக ஜாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ் 2 இருக்குது. ஆனால் அந்த சிஸ்ல வந்து எப்படி இருக்குது? டி அண்ட் எல் 2 இருக்குது. ஸோ டோட்டலாக 2 + 1 3. ஸோ எத்தனை இருக்குது? ஆன்சர் நமக்கு என்னது? 3. ஸோ ஈஸியான கொஸ்டின்ஸ். இதே மாதிரி இந்த சார்ட் தெரிஞ்சால் அழகாக ஈஸியாக போட்டுகிட்டே இருக்கலாம். ஓகே, ஸோ அதோட சிஸ் அண்ட் ட்ரான்ஸ். ஓகே, இது பாருங்க, சிஸ் ஃபார்மில் டி அண்ட் எல். ஸோ நமக்கு 2 ஆச்சு, ட்ரான்ஸில் 1. ஸோ டோட்டலாக எத்தனை ஐசோமர்ஸ் இருக்குது? 3 இருக்குது. அதை கூட நான் ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த காம்ப்ளெக்ஸஸ் கொடுத்துருக்கான் பாருங்க, இதை பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிருது என்ன அப்படின்னு தெரிஞ்சது. என்ன இது? கோஆர்டினேஷன் ஐசோமர்ஸ். Ligands are distributed differently between the two metal centers. அமோனியா கோபால்ட்டோட இருக்குது, இங்க அதே அமோனியா குரோமியத்தோட இருக்குது. கண்டிப்பா ரெண்டுமே பாருங்க காம்ப்ளெக்ஸ் கேட்டையான், காம்ப்ளெக்ஸ் ஆனையான், காம்ப்ளெக்ஸ் கேட்டையான், காம்ப்ளெக்ஸ் ஆனையான். இப்படி வந்தா அது என்ன ஐசோமர்ஸ்? கோஆர்டினேஷன் ஐசோமர்ஸ். கோஆர்டினேஷன் ஐசோமர்ஸ். இந்த காம்ப்ளெக்ஸ் பாருங்க, பிளாட்டினத்தோட பிரிடின், அமோனியா, புரோமின், குளோரின், இந்த 4 டிஃப்ரெண்ட் இருக்குது. அப்போ இது வந்து 4 இருந்தால் அது கண்டிப்பாக டெட்ராஹெட்ரல் கிடையாது. டெட்ராஹெட்ரலில் நமக்கு ஜாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ் இல்லை, ஸ்கொயர் பிளேனார் தான். இந்த ஸ்கொயர் பிளேனார் அப்படின்னு சொல்லியாச்சுனாலே நமக்கு அதோட இது ஏற்கனவே அந்த டேபிள் கொடுத்துருக்குறேன். இதில் எம்ஏபிசிடி, எம்ஏபிசிடியில் எத்தனை இருக்குது நமக்கு? 3 ஐசோமர்ஸ். ஓகே, 3 ஐசோமர்ஸ். அது கூட ஞாபகம் வச்சுக்கலாம். என்ன ஞாபகம் வச்சுக்கலாம்னா, குளோரினை ஃபிக்ஸடாக வச்சுட்டு அதுக்கு ஆப்போசிட்டாக புரோமின், அதுக்கு ஆப்போசிட்டாக அமோனியா, அதுக்கு ஆப்போசிட்டாக பிரிடின், 3. இங்கே வேற ஒரு காம்பவுண்ட் எடுத்து போட்டுக்கோம். ஸோ நம்ம ஒரு இதை ஃபிக்ஸடாக வச்சுட்டு, ஏதோ ஒரு ப்ரீடினை ஃபிக்ஸடாக வச்சுட்டு, ப்ரீடினுக்கு ஆப்போசிட்டில் அமோனியா இருந்தால் ஒரு டைப், ப்ரீடினுக்கு ஆப்போசிட்டில் புரோமின் இருந்தால் செகண்ட் டைப், ப்ரீடினுக்கு ஆப்போசிட்டில் குளோரின் இருந்தால் தேர்ட் டைப். ஸோ டோட்டலாக எத்தனை ஜாமெட்ரிக்கல் ஐசோமர் பாசிபிள்? 3. மறந்துடாதீங்க, எம்ஏபிசிடி கேட்டாலே டோட்டல் நம்பர் ஆஃப் ஜாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ் 3 அப்படின்னு போடுங்க போதும். 2 டிஃப்ரெண்ட் கலர்டு, இந்த காம்ப்ளெக்ஸ்க்கு 2 டிஃப்ரெண்ட் கலர் இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, என்ன ஐசோமர்ஸ்? இதோட டைப் பாருங்க, MA4B2. MA4B2னா இந்த இருக்குது. அதுக்கு ஏன் 2 டிஃப்ரெண்ட் கலர் இருக்குன்னா என்ன ஐசோமர்ஸ் இருக்குதுங்க? ஜாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ். சிஸ் அண்ட் ட்ரான்ஸ் ஐசோமர்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கு என்ன ரீசன்? இதுக்கு ஜாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ். ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். அடுத்து பாருங்க, which of the following does not show the optical isomerism? ஆப்டிக்கல் ஐசோமெரிசம் இல்லாதது எது? நம்ம இந்த டேபிள் எடுத்துக்கோங்க. இங்கே இருக்கக்கூடியது MA3 பாருங்க, MA3B3. MA3B3 அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அதுக்கு நமக்கு ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ் இருக்குதா? MA3 ஃபேக்கண்ட் மேர் மட்டும் தான் இருக்குது, ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ் இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் காம்பவுண்டுக்கு ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ் இல்லை. ரெண்டாவது பாருங்க, MAAB2C2. MAAB2C2 அப்படின்னு சொல்லியாச்சுன்னா MAAB2C2 இதில் நமக்கு ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ் இருக்குதா? இல்லை, கண்டிப்பாக ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ் நமக்கு டஸ் நாட் ஷோ த ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ். இதில் ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ் நமக்கு இருக்குதா? இங்கே இருக்குது, கண்டிப்பாக அந்த இருக்கு பாருங்க, ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ் இருக்குது. MAAB2C2க்கு சிஸ் ஃபார்முக்கு ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கு ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ் இருக்குது. அதேமாதிரி பாருங்க, MAA3 thrice, இந்த பாருங்க, MAA thrice ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ் இருக்குதா? இருக்குது, 2 இருக்குது. ரெண்டாவது போட்டுக்கிறது ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ், முதல்ல போட்டுக்கிறது ஜாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ். ஸோ இதுக்கும் நமக்கு என்ன இருக்குது? ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ் இருக்குது. இங்க பாருங்க, MAA2B2. MAA2B2 ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ் இருக்குதா? சிஸ் ஃபார்முக்கு இருக்குது. ஸோ நமக்கு இதுக்கு மட்டும்தான் ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ் இல்லை, ஏக்கு மட்டும்தான். அது ஜாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ். அந்த MA3B3 ஞாபகம் வச்சாச்சுன்னா நீங்கள் என்ன சொல்லணும்?
ஃபேக் அண்ட் மெர். ஸோ இதுக்கு என்ன இல்லை, ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ் இல்லை ஃபர்ஸ்ட் ஒனுக்கு. ஸோ இது ஞாபகம் வச்சாச்சுன்னா போதுமானதாக இருக்கும். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் எக்ஸ்பெக்டட் டு எக்ஸிபிட் ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ்? இந்த நாலுல எதுக்கு ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்க போறோம். பாருங்க, இது சிஸ் இங்க MA2B2 A2B2க்கு கண்டிப்பாக நமக்கு என்ன இல்லை, ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ் இல்லை. அந்த நாலுன்னு வந்தாலே நமக்கு ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ் கிடையாது. நம்ம அந்த டேபிள் காலத்தில் பார்த்துருக்கோம். இங்க டிரான்ஸ், இதில் பாருங்க டிரான்ஸ், இதுக்கும் நமக்கு என்ன இல்லை, ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ் இல்லை. நாலு தான் வந்திருக்குது. சிஸ், உங்களுக்கு சிஸ் என்ன சொல்றாங்க, சிஸ் இங்க பார்க்க வேண்டியது இதுதான், MAAB2. இதுல சிஸ் ஃபார்முக்கு ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ் இருக்குதா? இருக்குது. டிரான்ஸ் ஃபார்முக்கு ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ் இருக்குதா? இல்ல. டேஷ் போட்டுங்க பாருங்க. ஸோ எதுக்கு மட்டும் ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ் இருக்குது? சிஸ்ஸுக்கு மட்டும் தான் இருக்குது. ஸோ இதுதான் ஆன்சர். நல்லா பாருங்க, இந்த டேபிளர் காலம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருந்தா ஈஸியா அழகா போட்டுடலாம். ஸோ உங்களுக்கு ஆன்சர் சிஸ். இதே மாதிரி கொஸ்டின்ஸ் தான் நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க, கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. Next, the number of geometrical isomers of the complex. இது உங்களுக்கு தெரிய வேண்டியது MA3B3 MA3B3 அப்படின்னு சொல்லியாச்சுனாலே உங்களுக்கு தெரியும் ஃபேக் அண்ட் மெர். ஸோ ஒன்லி 2 geometrical isomers, ஃபேக் அண்ட் மெர். ஓகே, ஃபேக் அண்ட் மெர் அப்படின்னா நமக்கு எல்லாமே நம்மளை பார்த்து இருக்கிறது ஃபேக். ஓகே, மெர் எல்லாமே அந்த பிளேனுக்கு மேலே இருந்த அது மெர். பாருங்க, இந்த மூணுமே பாருங்க ஒரே மாதிரி மேலே இருக்குது. இது வந்து மெர், இது ஃபேக், மேல் நம்ம நோக்கி இருக்குது, இது ஃபேக். ஸோ ஃபேக் அண்ட் மெர் வெரி இம்பார்ட்டன்ட், ஃபேக் அண்ட் மெர். ஸோ நமக்கு இதுக்கு ஆன்சர் நமக்கு என்னது, ஒன்லி 2. டியர் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு இன்னைக்கு நடத்திருக்க இந்த கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸில் ஐசோமெரிசம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய கொஸ்டின்ஸ் இது வரைக்கும் ஒரு 13 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு. ஸோ நல்ல ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஆல் த பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.